தமிழ்நாடு அமைச்சர் பொன்முடியும், செந்தில் பாலாஜி அவங்க 2 பேருமே தங்க பதவிய ராஜினாமா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிஎம்ட்ட லெட்டர் குடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அமைச்சர் பொன்முடி நமக்கு தெரியும். அவர் சைவத்தையும், வைணவத்தையும் மேடையில ஆபாசமா சித்தரிச்சாரு. இது பல பேர் பல விதமா நெருக்கடி கொடுத்து கேஸ்லாம் போட்ட காரணத்தினால, அவர் இப்ப அமைச்சர் பதவியிலிருந்து விலகியே ஆகணும் அப்படின்னு நெருக்கடியில இருக்கனால விலகிட்டாரு. அதே செந்தில் பாலாஜி அவர் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அவர் அதிமுக ஆட்சியில இருந்த காலத்துல போக்குவரத்து துறையில ஊழல் செஞ்சிருக்காரு. அந்த ஊழல் காரணமா அவர் மேல கேஸ் போட்டு, கேஸ் மூலியமா இப்ப அவருக்கு கோர்ட் மூலியமா ஜாமீன் குடுத்துருக்காங்க. ஜாமீன்லேருந்து வெளியில வந்த அவர் அமைச்சர் ஆயிட்டாரு. அதனால திரும்ப கோர்ட் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஜாமீன் குடுத்தது அமைச்சர் ஆகறதுக்கு இல்ல. உங்களுக்கு அமைச்சர் பதவி வேணுமா? இல்ல ஜாமீன் தான் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன காரணத்தால வேற வழி இல்லாம தன்னோட அமைச்சர் பதவிய ராஜினாமா பண்ணிட்டு, அத சிஎம்ட்ட நான் லெட்டர் குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி. அப்படின்னா புது அமைச்சர்களா யார் வருவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, அமைச்சர் பொன்முடி கிட்ட இருக்க வனத்துறையையும், கதர்துறை இது 2யுமே இப்ப பால்வளத்துறை அமைச்சரா இருக்க ராஜா கண்ணப்பன்ட்ட குடுக்குறாங்க. அதுக்கு பதிலா இந்த பால்வளத்துறைய மனோ தங்கராஜ் அப்படிங்கிறவர்ட்ட குடுக்குறாங்க. மனோ தங்கராஜ் அவர் மொதயே பால்வளத்துறை அமைச்சரா இருந்து, அதுக்கடுத்து அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டு, இப்ப திரும்ப அவருக்கு குடுக்கப்பட்டு சரி. அடுத்து செந்தில் பாலாஜி அவர்கிட்ட இருந்த போக்குவரத்து துறை, அப்புறம் மின்சாரத்துறை இது 2ம் சிவசங்கர் அப்படிங்கிறவர்கிட்ட குடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து அவர்கிட்டயே இருந்த வீட்டு வசதி துறை, அப்புறம் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை இது 2யும் அவர்ட்ட இருந்து வாங்கி முத்துச்சாமி அப்படிங்கிறவர்ட்ட குடுத்துருக்காங்க. பார்ப்போம். இந்த புது மினிஸ்டர்ஸ் எலக்ஷன் வர வரைக்கும் வாய கொடுத்தது வாங்கி கட்டிக்காம இருக்காங்களா இல்ல என்னன்னு சொல்லி பார்ப்போம்.